பெருமானார் மீது தள்ளலாம் என்று திட்டம் தீட்டி தள்ளிவிட்டார்கள். ஆனால் பெருமானார் அந்த பாறை உருண்டு வருவதை கண்டுவிட்டு பெருமானார் மாத்திரம்தான் தடுத்தார். கூட 1000 பேர்லாம் இல்ல, கையெல்லாம் காமிச்சாங்க. அல்லாஹ் அந்த கைக்கு பரக்கத்தை தந்தான். அந்த பாறை அப்படியே இன்றைய வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் நாடாமல் இருந்திருந்தால், அல்லாஹ் நாடி இருந்தால் நபி அன்றைக்கு சட்னியாக ஆயிருப்பார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, வரலாற்று முழுக்க அல்லாஹ் பாதுகாப்பு 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 தான். என் அடியான் தாங்குகிற அளவுக்கு தான் நான் வேதனை நோதனை படுத்துவேன். அவன் எல்லைக்கு மீறி நான் அவனை நோதனை படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம் பார்வைக்கு வேண்டுமானால் நெருப்பில கருகியவர்கள் நம் மனம் ரணமாயிருக்கும். அல்லாஹுடைய பார்வையில் அது அவன் பொறுத்து கொண்டான். இதுதான் நம்முடைய இறுதி முடிவு. அதற்காக நாம் அதிலிருந்து படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடாது. படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இப்படி இன்றைய தேவை பாதுகாப்பும் விழிப்புணர்வும் அதே போன்று எச்சரிக்கையும் இந்த உம்மத்துக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தினால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தினால் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னை மன்னரைக்கு போகின்ற வரைக்கும் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். எப்படியும் விபத்து, ஆபத்து, மௌத்து நமக்கு வரலாம். எனவே அப்படி வருகின்ற பொழுது அது நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும். நம் உடலை கருகின்ற அளவுக்கு, அது நம் உடலை மூழ்கடிக்கின்ற அளவுக்கு, நம்முடைய மௌத்து மற்றவர்களுக்கு ஒரு கோரமான காட்சியாக அமைகின்ற அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாலும், ரப்பே என்னை பாதுகாத்துரு, என் குடும்பத்தை பாதுகாத்துரு, இந்த மஹல்லாவை பாதுகாத்துரு, உலக மக்களை பாதுகாத்துரு என்ற துஆவை முன்வையுங்கள். அப்படி முன்வைத்தால் மட்டும்தான் அல்லாஹ் யாரை அழைக்க வேண்டும் என்று நாடி அழைக்கிறான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள். அல்லாஹ் நாடி யார் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தகுதியில் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வார்கள். நீங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க, பஸ்ஸே எரியுது, அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வெளியே வர்றார். அந்த சுதாரிப்பு, அந்த ஒரு விதமான ஒரு சுய பிரசோதனை, ஏதோ ஒன்று நடக்க போகுது, எல்லாரும் போக போறோம், தன்னை மட்டுமே அவர் உணர்த்தி கொண்டு அந்த கண்ணாடியிலிருந்து வெளியே வந்து அவ்வளவு சீக்கிரமான காரியமும் கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் டிரைவருக்கு தான் இருக்கும். அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வந்து விழுந்தது அவர் அல்ல, அல்லாஹ் அவரை விழ வைத்தார். யாராவது விழ முடியும்? எல்லாருக்கும் விழற அந்த எண்ணம் இருக்காதா? நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்துகிறோமோ அப்பொழுதுதான் பாதுகாப்புக்கு நாம் துஆவை பதிவு செய்ய வேண்டும். இன்றைய தேவை பாதுகாப்பு மட்டுமல்ல, இன்றைய தேவை விழிப்புணர்வும் அவசியம். இந்த உம்மத்திற்கு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால் ஒரு உம்மத்து முன்னேற முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், உங்களை நீங்களே மாற்றிக் கொள்ளாவிட்டால், உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளாவிட்டால் உங்களை நான் உயர்த்த மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறார். எஸ்ஐஆர் ஏறக்குறைய நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு. அதுக்குள்ள ஃபில்அப் பண்ணி ஃபார்ம் கொடுத்துடணும். இன்னைக்கு யாராவது எமர்ஜென்சிக்கு போனா அவங்க ஒண்ணுக்கு போறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போறாங்கன்னு நினைச்சிடணும். சிறுநீர் கழிப்பதை விட அல்லது சுய தேவைகளை விட இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மிக முக்கியமான ஒரு ஃபார்மாக இன்றைக்கு இந்த சமூகத்தில் உருவாகியிருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியல். அது அவசியம்தான், காலத்தின் அவசியம்தான். அந்த திருத்தம் தேவைதான். ஒரு சின்ன வருத்தம் இந்திய மக்களால் என்ன தெரியுமா, அது ஏன் இவ்வளவு குறுகிய காலத்துல தலையை தூக்கி போறீங்க தான் ஒரு வருத்தம். நீ கணக்கெடுப்பது தேவைதான், அது ஒரு நீண்ட இடைவெளி எட்ட வேண்டும். 10 மாத காலமோ 1 வருட காலமோ நீண்ட இடைவெளி இருந்தால்தான். 6 கோடி 7 கோடி தமிழகத்தில் உள்ள மக்களை ஒரு 30 நாள்ல ஒரு நாள தயார்படுத்த முடியும் நீ நினைச்சிருந்தீங்கன்னா உன் எண்ணத்துல நாங்க யோசிப்போம். எப்படி தெரியுமா, 7 கோடி மக்களை ஒரு மலையிலிருந்து ஒரு நொடியில் தள்ளி விட்டுலாம். அது பெரிய காரியமே கிடையாது, சாவுதான். 7 கோடி மக்களை மலையிலிருந்து உருட்டி விடுவது பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது.
7 கோடி மக்களை கீழே இருந்து மலையில ஏறுகிறான்னா எப்படி ஏற முடியும்? எவ்வளவு கஷ்டமான காரியம் அது. எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய ஆபத்து அல்லது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய பலன் என்று நாம் ஆய்வு செய்தால் இது முதல் ஆபத்து தெரியுமா? 6.5 கோடி மக்களை 2 மாசத்துல 1 மாசத்துல கணக்கு எடுக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. 40 மாணவர்களை சமாளிக்க முடியவில்லை, அட்னன்ஸ் போட முடியல ஒரு வகுப்பறையில. 6.5 கோடி மக்கள், சிந்திக்க வேண்டாமா? இந்த உம்மத்துக்கு விழிப்புணர்வு அவசியம் தேவை. அந்த ஃபார்ம் தரக்கூடிய முகாம்களில் ஏதோ 10 புர்காக்கள் 40 தொப்பிகள் தான் அங்க தெரியும். 10,000 30,000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரில் அதை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுக்க வேண்டும்? இன்னும் 13 நாள் தான் இருக்குது. 13 நாள் முடிந்து விட்டால் அந்த ஃபார்ம் திருத்துவது என்பது அது முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இதுல நாம விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த சீர்திருத்த சிறப்பு தீவிரம் என்ன சொல்றது? அந்த அடிப்படை எல்லா ரூல்ஸையும் நாம் எல்லாவற்றையும் உள்வாங்கி என்னென்ன ஆவணங்கள் கேட்கிறார்கள் அது அத்தனையும் ஒப்படைப்பது ஒரு இந்திய ஜனநாயக குடிமகனுடைய